Praise the Lord. Good morning. This is Army Fellowship. Today, Word of God, நீதிமொழிகள் 13 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை, எந்த காரியத்துக்காக நெடுங்காலமாய் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்களோ இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு முடிவே, ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தேவன் அநேக வாக்கு தத்தங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். உன்னை நான் சுகமாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கடந்த பிரச்சனைகளை மாற்றுவேன், எனக்கு ஆத்தும ஆதாயம் செய்வா, எனக்காக ஊழியம் செய்வா, உன் பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்றெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம். அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நெடுங்காலமாய் காத்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமாகவே உங்களுக்கு வாக்கு பண்ணினது நடக்கும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அனைத்தும் சீக்கிரமாய் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார். அதே போல நீங்களும் பொறுமையாக காத்திருந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.